காவேரி வந்து அவங்க வீட்டையும், அதுக்கப்புறம் அவங்க அப்பா பத்தி எல்லா டீட்டெயிலுமே வந்து சொல்லிட்டுருக்காங்க நம்ம விஜய் கிட்ட. அத கேட்டு விஜய் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிறாரு. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு காவேரி. எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் கார்டன் போயிட்டு அங்க வந்து எல்லாத்தையுமே காட்டிட்டு, "இங்க பாருங்க, இந்த ஃப்ளவர் எல்லாம் வந்து நான் அவங்க அம்மா அவ்ளோ அழகா வச்சாங்க. நாங்க எல்லாம் அவ்ளோ அழகா பார்த்துப்போம் இத. எங்க அம்மாக்கு இப்போ கூட மனசு கஷ்டம். ஏன்னா எங்க வந்து செடிக்கு வந்து தண்ணி ஊத்தாம இருக்க போறாங்களோன்னு. அதனால இங்க இருக்கிறவங்க ஊத்துவாங்களா இல்லையான்னு அத வேற பார்க்க சொன்னாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டன் எல்லாம் சுத்தி காட்டிட்டு இருக்காங்க. சரி ஓகேங்க. நம்ம இங்க செல்ஃபி எடுத்துக்குமா அப்படின்னோனே, சரி எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னோனே, விஜயும் காவேரி ரொம்ப அழகா வந்து செல்ஃபி எல்லாமே எடுத்துக்கிறாங்க. ரொம்ப க்யூட்டா வந்து 2 பேருமே அவ்வளோ அழகா வந்து போஸ் கொடுத்து செல்ஃபி எடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அங்க இருக்கிறவங்கலாம் வந்து மறுபடியும் வந்து இவங்க 2 பேரையும் பார்க்க வராங்க. பார்த்துட்டு வந்து "இங்க வந்திருக்கியாம்மா? இப்பதான் சொன்னாங்க. இவங்க யாரு?" அப்படின்னோனே, "இன்னும் கொஞ்சம் ஊர்க்காரங்க" அப்படி சொல்லிட்டு சொன்னோனே, "பரவாயில்லையே உனக்கு இவ்வளோ பேர் தெரிஞ்சிருக்கே" அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "ஆமா, எனக்கு எல்லாம் இங்க ஊர்க்காரங்க எல்லாருமே எனக்கு நல்லா தெரியும். எல்லாருமே என்கிட்ட நல்லா படம் காவேரி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீங்க குடுத்து வச்சிருக்கணும் தம்பி. அவ எவ்வளோ நல்லவ தெரியுமா? எங்களுக்கெல்லாம் அவ்வளோ உதவி செய்வா. நல்ல பொண்ணு, கலகலப்பான பொண்ணுன்னோனே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு விஜய் வந்து காவேரியை ரசிச்சு. காவேரி வந்து தொடர்ந்து வந்து அவங்க கிட்ட தன்னை மறந்து அழகாக க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குற விஜய் வந்து சந்தோஷம் தாங்கவே முடியல. அவ்வளோ சந்தோஷமாக வந்து காவேரியை ரசிச்சிட்டு இருக்காரு விஜய். அடுத்து வந்து சரி எல்லாமே முடிஞ்சிச்சா கிளம்பலாமா அப்படின்னோடனே, இப்போ தாங்க எனக்கு திருப்தியாக இருக்குது. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்றது வார்த்தைகள் சொல்லவே முடியாது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷத்தெல்லாம் விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்குற விஜய் மெய்மறந்து காவேரியை பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. சரி கிளம்பலாம் சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. இங்கே நிவின் என்ன பண்ணாரு, நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து குமரன் கிட்ட சொல்கிறாரு. குமரன் அதிர்ச்சியடையார், "இவ்வளோ நடந்திருக்கா? நீங்கள் பயப்படாதீங்கண்ணா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதான் காவேரியோட வீட்டுக்கார் வந்து காப்பாற்றிட்டார்ல" அப்படின்னு சொன்னோன்னே, உடனே "நிஜமாவா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, அவர் இருக்கிறதால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து அதை பசுபதி விடவே கூடாது நிவின் அப்படின்னு சொன்னோன்னே, "ஆமாம், எனக்கு கூட செமையாக வந்து கோவம் வந்துடுச்சு. அந்த பசுபதி என்ன தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஜய் வந்து அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஒரு விஷயம் மட்டும் நான் அப்படின்னோன்னே, "என்ன விஷயம்ப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை விஜய் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி வந்து 11 மாதம் மட்டும் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியல, எதனால் 11 மாதம் சொன்னார், உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, 11 மாதம் சொன்னாரா, புரியலையேப்பா, இதை பற்றி எதுவுமே சொல்லலையே காவேரி அப்படின்னோடனே, ஏதோ விஷயம் இருக்குது, அதை மட்டும் வந்து காவேரி கிட்ட நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்ல, சரிப்பா நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் சொல்லி அனுப்புகிறாரு. 11 மாதமா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலை காவேரி விஜய் வந்து வண்டியில் வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ காவேரி வந்து பேசி பேசி ரொம்ப டயர்டாயிடுறாங்க. உடனே காவேரி வந்து அப்படியே வந்து தூங்கிடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து காவேரி அப்படியே தூங்கி போகிறாங்க. விஜயோட அந்த தோள் மேலே சாஞ்சிட்டு காவேரி வந்து க்யூட்டாக வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. விஜய் வந்து அப்படியே காவேரி பார்த்துட்டு வந்து சரின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி கொடுக்குறாரு. விஜய் வந்து காவேரி ரசிச்சுட்டே அப்படியே வண்டியை சந்தோஷமாக ஓட்டிகிட்டே போகிறாரு. இதோட முடியுது.